வணக்கம் காவேரியன்ஸ். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஷேர் மார்க்கெட்டு ஸ்லைட்டாக அப்போர்ட் மூமெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 22,000 ரீச் ஆன ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு 22,300 கிட்ட வந்திருக்கு. இது நிரந்தரமாக இருக்குமா இந்த க்ரோத்து, இல்லாட்ட குறையுமா? அதான் ஒரு பெரிய கொஸ்டின். டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு செத்த பூனையை ஒரு ஹைட்லேருந்து போட்டிங்கன்னா அது கீழே விழுந்தோன்னே திருப்பியும் பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் இஸ் அலைவ் அண்ட் கிக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன காரணத்தினால நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் நிறைய நல்லதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் வந்து $69 ஆகிடுச்சு. ட்ரெஷரி ஈல்டு 10-year பீரியடுக்கு 4.2, முன்னாடிலாம் 4.6, ஈவன் 4.8 கூட போச்சு. ஈவன் இந்த டாலர் இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 104.36 இருக்குது. தென் ருப்பி கூட ஸ்ட்ரெங்தன் ஆகிடுதுங்க. really 86, 96 வரைக்கும் போச்சு. இப்போ ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 87க்கு வந்திருக்கு. ஸோ மெனி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அது வந்து சாதகமாக அமைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலி அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் அது வந்து சாதகமாக தான் அமையும். ஆனால் ட்ரம்ப் செய்கிறதெல்லாம் பார்த்தோம்னா சில பேருக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தோணும். ஆனால் அவர் வந்து அவர் கண்ட்ரிக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சூன் வந்து அவருடைய செய்கையெல்லாம் வேர்ல்ட் ஓவர் வந்து நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி நல்லது நடக்கணும்னா எந்தெந்த கண்ட்ரிலாம் இந்த டைமில் இந்த டாரிஃப்னால் அஃபெக்ட் போகிறாங்க பாருங்கள், அவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. இப்போ கண்ட்ரி லைக் இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வரும் பை ஏப்ரல் அப்படின்னு. நம்ம ஏப்ரல் ஃபுல்லாக ஆக போகிறோமா, இல்லாட்டா அமெரிக்கா தான் ஏப்ரல் ஃபுல்லாக ஆக போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வேர்ல்ட்லே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் தான் ஹையஸ்ட் டாரிஃப் இருக்குது அப்படின்னு நிறைய கண்ட்ரி நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு கன்செஷனல் ரேட்டை வந்து எல்லா கண்ட்ரிலையும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது ஒரு 30-35 வருஷமாக இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை புரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும். அதுதான் செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமியை பார்த்து உலகம் ஃபுல்லும் ஆச்சரியப்பட்டுருது. அதே சமயத்தில் சில பேர் என்ன தெரியுமா, ஈவன் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க கண்ட்ரியில் கூட இதை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தலை சிறந்த பீப்புளாக இருக்கணும் எவ்ரி செக்டார்லேயும். அதே மாதிரி டாக்ஸேஷன் சிஸ்டத்துலேயும் அப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து மெயினாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டாரிஃபோட இம்பேக்ட் இன் அமெரிக்கா எக்ஸாமின் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டேக்ஸ் லெவி பண்ணுறாரு. அது வந்து எது 25% இருக்கலாம், இல்லாட்டி 20% இருக்கலாம், இல்லாட்ட கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் இருக்கலாம். பட்டு இன்டர்னலி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் டேக்ஸு குறைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 32% இருந்தது. ட்ரம்ப்பு 10 வந்து 21% ஆக்கினார். இதை வந்து ஃபர்தராக 15% ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை தவிர இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதன் மூலமாக நியர்லி அபவுட் $150 பில்லியன் சேவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன், இல்லாட்டா வந்து ரிஃபைனரி, அந்த மாதிரி ஏரியாலாம் அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறனாலையும் அதையும் ரிலாக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இதை தவிர இண்டிவிஜுவல்ஸுக்காக என்ன ப்ரப்போசல் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸுக்கு லெவி பண்ணுற இன்கம் டேக்ஸ் இருக்க போகிறதில்ல. இல்லாட்டா தி அடிஷ்னல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், அதுக்கும் டேக்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஈவன் இந்த கவர்மெண்ட் எஃபிஷியன்சி மூலமாக கிடைக்கிற பணத்தை வந்து அதாவது டேக்ஸ் பே பண்ணுற மக்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சனால டூரிங் அவருடைய ஃபஸ்ட்டு டென்யூரில் பண்ணதுனால அமெரிக்காவோட டேக்ஸ் கலெக்ஷன் வெகுவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பாஸ்ட் 4 இயர்ஸில். அதனால் இந்த டாரிஃப் மெஷர் மூலமாக வர்ற பணத்தினாலையும் இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் குறைக்கிறதுனாலையும்
திருப்பியும் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்கல்ல, இந்த ரிஃபைனரி எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரி ஏரியாவில், அது கூட ஏற்கனவே அவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆயில் இன் த வேர்ல்டு. ஃபர்தராக அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதனால் ஆயில் ப்ரைஸ் வந்து வெகுவாக குறைய போகுது இந்த இயர் எண்ட் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. சம்திங் லைக் $50 to $60 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எனர்ஜி இன்ஃப்ளேஷன் தான் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் இன் USA. ஸோ டாரிஃப் வந்து லெவி பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த எனர்ஜி காஸ்ட் குறையிறனால அது ஆஃப்செட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த இயர் எண்டில். அதே சமயத்தில் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த ட்ரெஷரி ஈல்டு குறையிறத வெகுவாக வரவேற்கிறாங்க. அது வந்து இன்னும் ஃபர்தராக குறைக்கணும் அப்படின்னு தான் அவங்க எய்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் பேங்கிங் ரெகுலேஷனில் கூட நிறைய ரிலாக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து லாட் ஆஃப் பெயின் அமெரிக்கன்ஸ்க்கு கொடுத்தாலும் பட் இன்ன இயர்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிஷியலாக அமையும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்தியாவும் அந்த டாரிஃபை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி லெவி பண்ணாங்கன்னா நம்மளும் நிறைய குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு அட் அ ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கிடைக்கும். அண்டு நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சருக்கும் அந்த ஈக்குவலண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷனும் கொடுத்தாங்கன்னா லைக் அமெரிக்கா, இவங்களும் அந்த ஈஸியாக கம்பீட் பண்ண முடியும். அண்டு அவங்களுடைய குவாலிட்டி அந்த ப்ராடக்ட்டையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது மூலமாக நம்மளுடைய பெயின் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த முதல்ல ஆரம்பித்தோம் பாருங்கள், அந்த டாப்பிக்கை திருப்பி வருவோம். இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த 2 நாளாக ரைஸ் ஆனது வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா, அந்த கொஸ்டின் அதை எக்ஸாமின் பண்ணலாம். நிறைய ஷேர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கோங்க. இது மோதிலால் ஓஸ்வாலாக இருக்கலாம், இல்லாட்ட பிஎஸ்சி, இல்லாட்ட சிடிஎஸ்எல், நுவாமா அண்ட் கேம்ப்ஸு எல்லாமே வெகுவாக கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸாமின் பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மித்த செக்டர் அதுவும் வந்து நிறைய ஷேர் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் நிறைய ஏர்ன் பண்ணோம் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா அதை வந்து ஷேரை வந்து ரைட் ப்ரைஸில் பிக்கப் பண்ண தெரியணும். அந்த ரைட் ப்ரைஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா டூரிங் பேர் மார்க்கெட்டில் தான். இப்போ டெஃபினட்டாக நம்ம பார்த்தோம்னா பேர் மார்க்கெட் டெரிட்டரியில் தான் இருக்கும். மோர் தென் 20% கரெக்டாக எடுத்து, சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் ஈவன் 50% கரெக்டாக எடுத்து. அதுதான் அதனால் இந்த தருணம் தான் பெஸ்ட்டு தருணம் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நல்ல காலம் வரும். நம்மளும் வந்து அந்த வாட்ச் லிஸ்ட்டை வந்து ஆக்சுவல் பர்ச்சேஸாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லாட்ட வெளி உலகமாக இருக்கட்டும், ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த ப்ராப்ளத்தோட அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது தானே முக்கியமானது. ஸோ அதுதான் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ செயல் பண்ணோம். இன்றைக்கு என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் என்ன இருக்கா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க்ஸ், இந்த பேங்க்ஸ்லாம் நிறைய கரெக்டாக இருக்குது. அதோட ப்ரைஸ் டு புக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய அசட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த தருணத்தில் எந்தெந்த பேங்க்ஸ்லாம் அவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்ப நல்லா இருக்கோ அதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டடி பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். நான் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வாங்குங்க. ஏன்னா நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.